பிக் நியூஸிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏற்கனவே தமிழக அரசியல் களம் பரபரப்பா தேர்தலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது தேர்தலில் பிரச்சாரங்களின் போது எதிரொலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்த ஒரு தீர்ப்பு இன்றைய தினம் வெளியாக இருக்கு. 8 வழிச்சாலை அந்த திட்டம் குறித்தான ஒரு முக்கியமான தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கு. அது குறித்தான சிறப்பு அமர்வு தான் இது. எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து பாமக உள்ளிட்ட கட்சிகளினுடைய சார்பில் தனிநபர்களுடைய சார்பில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை ஒருங்கிணைத்து நடத்தி வரக்கூடிய விசாரணையில் இன்றைய தினம் தீர்ப்பு வெளியாக இருக்குது. அது குறித்த சிறப்பு அமர்வில் நம்ம ஆலோசிக்கிறதுக்கு முன்பு விவாதிக்கிறதுக்கு முன்பெல்லாம் இது என்ன மாதிரியான திட்டம், எப்பொழுது துவங்கப்பட்டுச்சு, எப்படியாக இது பரிணமித்து இன்றைய தினம் இது தீர்ப்பை நோக்கி வந்திருக்கிறது என்பது குறித்து பார்ப்போம். பிப்ரவரி 2018 மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தின் கீழ் 8 வழிச்சாலை திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து அதே மாதத்தில் 10,000 கோடி ரூபாயை 8 வழிச்சாலை திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்தது மத்திய அரசு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நாட்டிலேயே 2வது பசுமை வழிச்சாலை தமிழகத்தில் அமைவதாக அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். ஜூன் 2018 தேசிய நெடுஞ்சாலை சட்டம் 1956 படி நிலம் கையகப்படுத்தப்படும் என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். மேலும் புதிய நில எடுப்பு சட்டத்தின்படி நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் முதல்வர் பழனிசாமி கூறினார். இதற்கிடையே நகர்ப்புறங்களில் கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு சந்தை மதிப்பில் 2 மடங்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதேபோல் கிராமங்களில் கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு சந்தை மதிப்பில் 4 மடங்கு வரை இழப்பீடு அளிக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்தது. இந்நிலையில் 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து நில உரிமையாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நடிகர் மன்சூர் அலிகான், சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ், மாணவி வளர்மதி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஜூலை 2018 விவசாயிகளின் கருத்துக்களை அறிய முயன்ற முன்னாள் MLA பாலபாரதியும் கைது செய்யப்பட்டார். ஆகஸ்ட் 2018 8 வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பாமக MP அன்புமணி ராமதாஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதற்கிடையே கடந்த ஆண்டு செப்டம்பரில் பசுமை வழிச்சாலை திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து அறிவிப்பு வெளியிட்டது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். இந்நிலையில் 8 வழிச்சாலை திட்டத்திற்காக நிலத்தை கையகப்படுத்த இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். பரபரப்பான இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளை வட மாவட்டங்களில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணையினுடைய தீர்ப்பு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் நாம் அறிந்து கொள்வோம். சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். ரியாஸ், அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த தீர்ப்பை எப்படி எதிர்நோக்கி இருக்காங்க? தேவேந்திரன், 8 வழிச்சாலை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட அதே மாதத்தில் 10,000 கோடி ரூபாய் அதுக்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் துவக்கப்பட்டது. நில அளவிடும் பணி துவங்கியது முதல் கொண்டு தற்போது வரை இந்த திட்டத்திற்கான விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பானது வந்த நிலையில் இதற்கான வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. அந்த நீதிமன்றத்தினுடைய தற்போது அந்த வழக்கானது தற்போது வந்து வழங்கப்பட்ட நிலையில தற்போது விவசாயிகள் சேலம் ராமலிங்கபுரம் பகுதியில் தற்போது குவிய துவங்கியிருக்காங்க. குறிப்பா 5 மாவட்ட விவசாயிகள் இதனால விவசாயிகளுடைய விளைநிலங்கள் இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவித்து பல்வேறு கட்டங்களா போராட்டங்களை வந்து விவசாயிகள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது சேலம் ராமலிங்கபுரத்தில் இருக்கிற புறத்துல பகுதியில் பொறுத்த வரைக்கும் இங்கு விவசாயிகள் இந்த தீர்ப்பை எதிர்நோக்கி தற்போது இங்கு வந்து காத்துட்டு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான தீர்ப்பு வெளியாகும் நிலையில இங்கு விவசாயிகள் தங்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா இந்த 5 மாவட்டங்களில் திட்டமானது அமல்படுத்த இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் 20,000 தென்னை மரங்கள், அதே போல 25,000 பாக்கு மரங்கள், அதே போல கனி கொடுக்கக்கூடிய மா, பலா உள்ளிட்ட பல்வேறு கனிகள் கொடுக்கக்கூடிய 6,000 மரங்கள், அதே போல 150 பெரிய ஏரிகள், அதே போல 314 சிறிய ஏரிகள், அதே போல 36 நீர்நிலைகள் என இயற்கை வழித்தடங்கள் என பல்வேறு வகையில வந்து இந்த திட்டத்தால வந்து விவசாயிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருந்தாங்க. குறிப்பா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 36 கிலோமீட்டர் அளவிலான இந்த திட்டமானது தற்போது வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இது சேலத்தை பொறுத்த வரைக்கும்
18 கிராமங்கள் இந்த திட்டத்தினால வந்து பாதிக்கப்படுறதா விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு வெளியாகும் நிலையில் தற்போது தீர்ப்பு என்னவாக வரும் என்பது குறித்து தற்போது விவசாயிகள் இங்கு வந்து ஆவலாக வந்து தொலைக்காட்சிகள் முன்பாக காத்துக் கொண்டிருக்கிற காட்சிகளும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த 18 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் தற்போது ஒரே இடத்தில் குவிந்து தற்போது தீர்ப்புக்காக இங்கு விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த விவசாயிகளுடைய இந்த விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதையொட்டி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விவசாயிகளுடைய விலைங்களுக்கு அதாவது மதிப்பு வந்து பல மடங்கா வந்து அதிகரித்து தரப்படும் சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆனால் அந்த விவசாயிகள் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியான பல்வேறு கட்டங்களாக போராட்டங்கள் நடத்தப்பட்டது. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு விவசாயிகளுடைய கருத்து கேட்பு கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்கள் வந்து நடத்தியும் விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்டங்களாக போராட்டங்கள் நடத்தியது. தற்போது நீதிமன்றங்கள் மூலமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் விவசாய தொடர்ந்து இணைந்திருங்க. தற்போது கிடைத்த செய்தியை பார்ப்போம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, சேலம் சென்னை 8 வழிச்சாலை நிலம் கையகப்படுத்துவது செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது உயர்நீதிமன்றம் 8 வழிச்சாலை திட்டம் குறித்த வழக்கு விசாரணையில் தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன்படி சேலம் சென்னை 8 வழிச்சாலைக்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலமானது கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முறையில் செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் 8 வழிச்சாலை தொடர்பாக தற்பொழுது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலம் சென்னை இடையே திருவண்ணாமலை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக புதிய 8 வழிச்சாலை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த 8 வழிச்சாலை திட்டம் இந்தியாவிலேயே 2வது பசுமை வழிச்சாலை திட்டமாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறத்தாழ 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட முனையப்பட்ட போது நிலம் கையகப்படுத்துவதற்கு அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயிகள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்த நிலையில் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டன. பாமக உள்ளிட்ட கட்சிகள், தனிநபர்கள் அந்த பகுதியினுடைய பொதுமக்கள் சார்பில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை ஒருங்கிணைத்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. அந்த விசாரணையில் இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. புதிய நிலம் கையகப்படுத்துவதற்கு இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்றைய தினம் தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி 8 வழிச்சாலைக்கு எதிராக விவசாயிகள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் நிலம் கையகப்படுத்தியதற்கு தடை விதித்திருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றம் 8 வழி சாலையை எதிர்த்து, சேலம் டு சென்னை 8 வழி சாலையை எதிர்த்து 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் விவசாயிகள் சார்பாகவும் ரவிச்சந்திரன் திமுக ஒன்றிய செயலாளர் அவர்களுக்காகவும் மற்றும் பல திமுக வழக்கறிஞரணி பிரிவு தலைவர் திருநெல்வேலி அவர்கள் சார்பாகவும் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் இன்றைக்கு அந்த திட்டத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா என்று நீண்ட நெடிய விசாரணைக்கு பின்பு ஆராய்ந்து அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ரத்து செய்துள்ளார்கள். ஆகவே சேலம் டு சென்னை 8 வழி சாலை அந்த திட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்பதை, அரசாணையை ரத்து செய்துள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறோம். இந்த திட்டமானது மக்களுக்கு, இந்த தீர்ப்பானது மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நாம் இதை காண்கின்றோம். ஆகவே இது மக்கள் வெற்றி, விவசாயிகள் வெற்றி. இந்த அவசர கதியிலே கொண்டு வந்த சேலம் டு சென்னை திட்டம் இன்றைக்கு ரத்தாகிறது என்பதை மக்களும் உங்களில் நாங்களும் சந்தோஷம் அடைகின்றோம். ஆகவே இந்த திட்டம் இனிமேல் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த வெற்றியை விவசாயிகள் சார்பாகவும் வழக்கறிஞராகிய நாங்களும் மிகவும் சந்தோஷமாக பார்க்கின்றோம். இந்த திட்டத்தை மாநில அரசாங்கம் தேர்தல் சமயத்திலே இந்த திட்டத்தை ரத்து செய்திருப்பது தேர்தலில் ஒரு பின்னடைவு, அரசாங்கத்திற்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும்
என்பதிலே எந்த விதமான நோக்கமும் இல்லை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து 8 வழிச்சாலைன்றது மதுரை வரையும் தான் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாற்றிருந்தாங்க. அது சம்பந்தமா ஏதாவது சொல்லியிருந்தாங்க? அதாவது ஏற்கனவே இந்த திட்டம் வந்து பிப்ரவரி 24/2/2018 தான் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதுறாரு. அன்னைக்கே கள ஆய்வு செய்யாமல், மக்கள் ஆய்வு செய்யாமல், சுற்றுப்புற சூழல் ஆய்வு செய்யாமல், எந்த விதமான வனவிலங்குகள் அவர்களிடமிருந்து அனுமதி பெறாமல், சுற்றுப்புற சூழல் அனுமதி பெறாமல் அவசர கதியிலே 3 மாதத்திலே எந்த விதமான ஆய்வும் இன்றி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இது அவசர கதியாகத்தான் இந்த திட்டம் உண்மையாலுமே சேலம் டு சென்னை அதற்காக இந்த சாலை அமைப்பதற்காக கொண்டு வந்ததா, அல்லது சென்னை டு மதுரை சாலை அமைப்பதற்காக கொண்டு வந்ததா என்று நாங்கள் ஏற்கனவே வாதிட்டுள்ளோம். அதன் மூலமாக இது வந்து அவசர கதியிலே கொண்டு வந்த திட்டம் என்பது தெரியப்படுகின்றது. இந்த திட்டங்களை, அதாவது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை எதுவுமே செய்யக்கூடாது என்று நீதிமன்றங்கள் சொல்வதற்கு இல்லை. நீதிமன்றம் என்ன கூறியிருக்கின்றது என்றால், அவர்கள் கொண்டு வந்த திட்டத்திலே நியாயம் இருக்கிறதா, பல்வேறு கள ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார்களா, சுற்றுப்புற சூழல் அனுமதி வழங்கியிருக்கின்றதா என்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டு வர வேண்டும். ஆகவே அப்படியாப்பட்ட முன்னெச்சரிக்கையான, அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு 2 வருட காலமாவது எடுத்து கள ஆய்வு மேற்கொண்டு ஒரு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட 2 வருட திட்ட கள ஆய்வு ஃபீட்பேக் இந்தியா என்ற நிறுவனம் செய்யவே இல்லை. வெறும் 3 மாதங்களுக்குள்ளாக கூகுளை வைத்துக்கொண்டு அவர்கள் கள ஆய்வு செய்ததாக ஒரு அறிக்கை தயார் செய்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா வழக்குகளையும் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு மாநில அரசாங்கத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அவங்க அப்பீல் செய்வாங்க. 8 வழிச்சாலை திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பாக சேலம் மக்கள் எப்படியாக தங்களுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் வாயிலாக அறிவோம். ரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த தீர்ப்பை எப்படி எதிர்கொள்றாங்க? தேவேந்திரன், தற்போது நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பை எதிர்த்து, அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் தற்போது கண்ணீரோட இந்த மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் கடந்த 1 வருடமாக இந்த மக்களானது தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களாக போராட்டங்கள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில தற்போது மக்களுடைய கண்களில் வந்து இந்த தீர்ப்பை கேட்டவுடன் கண்களில் இருந்து தண்ணீர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு அவர்களுடைய கால்நடைகளுக்கு பழங்களை வழங்கி, அதே போல இனிப்புகளை வழங்கி தற்போது இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இங்க விவசாயிகள் நினைச்சிருக்காங்க. அம்மா, இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க நீங்க? சார், உண்மையா நாங்கள் இந்த தீர்ப்பு வந்து எங்க விவசாயிகளுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியா பார்க்குறோம் சார். அதாவது விவசாயிகளை இனிமேல் எந்த அரசும், ஆளுகின்ற அரசோ ஆள போற அரசோ விவசாயிகள் மேல கை வச்சா சரியான பதிலடி நமக்கு கிடைக்கும் அப்படின்றத உணர்த்துறதுக்காக கிடைச்ச தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம் சார். விவசாயிகள் விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. அவங்கள பாதிக்கிற எந்த திட்டத்தை கையில் எடுத்தாலும் அவங்க நிச்சயம் நமக்கு அதுக்குரிய பாடத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத எந்த அரசியல் கட்சி உணர்ந்துக்கோங்க. நீதித்துறை வந்து விவசாயிகள் மேல நல்ல நம்பிக்கை வச்சு எங்களை வந்து காப்பாற்றினது நீதித்துறை. நீதி அரசர்கள் 2 பேர்த்துக்கு எங்களோட கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். எங்களோட உணர்வையும் எங்களோட கஷ்டத்தையும் நாங்கள் எங்களோட மானத்தை வித்து தான் சார் இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தால எங்களோட குடும்ப மானமே போச்சு. அதை எவ்வளோ கேவலமா சித்தரிக்கணுமோ சித்தரிச்சாங்க. அதையெல்லாம் வித்து அதை நீதித்துறை எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருச்சு சார். அவங்களுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஐயா, நாங்கள் வந்து இப்போ 1 வருஷ காலமாக எவ்வளோ அவ்வளோ போராட்டம் பண்ணி மண்ணில் உளுந்து பிறண்டு அழுது என்னென்ன சித்திரவதை அனுபவிக்கும், எவ்வளோ மன உளைச்சல் ஆளாகுமே இந்த கவர்மெண்ட் எங்களை ஆளாக்குனுச்சு. ஆனால் விவசாயிகளையும் விவசாயத்தையும் விவசாய மக்களையும் அதோட எங்களோட வாழ்வாதாரமான குழந்தைங்களை மேம்பாட்டி எல்லாத்தையுமே அதாவது நீதிமன்றம் வந்து எங்களை காப்பாற்றி எங்களை ஒரு மனுஷனாக்கி வச்சிருக்குங்க. அதாவது இந்த ரோடு வந்திருந்தா 25 வருஷத்துக்கு பின்னோக்கி நாங்கள் போயிருக்கணும். அதாவது அட்ரஸ் தெரியாத நாங்கள் போயிருப்போம். இத்தனை விவசாய பெருங்குடி மக்களுமே இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்ததுனால அத்தனை விவசாயிகளும் மிகுந்த சந்தோஷ பெருமகிழ்ச்சியோட நீதிமன்றத்துக்கு, குறிப்பா 2 நீதிபதி ஐயா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கிறோங்க. எங்களோட கண்ணீருக்கு வந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப பெருத்து, அதாவது ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கோங்க இன்னைக்கு. அதாவது எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அத்தனை கேவலப்பட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் மனுஷனா பழையபடிக்கு இருக்கோம்னா நீதிமன்றம் தான் எங்களுக்கு முழுக்க இதுங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. எங்களோட விவசாய பெருங்குடி மக்கள் அனைத்தின் சார்பாகவும் அவங்க குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் வாழ்த்தி நாங்கள் பெருமடைகிறோங்க.
தேவேந்திரன், அதாவது குறிப்பா இந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க. அதாவது உண்ணாமலைங்கிற அந்த ஒரு மூதாட்டி 8 வழிச்சாலையை முதலாக அளவீடு செய்யும் போது தனி ஒரு ஆளாக நின்று எதிர்த்து முதலாக சேலத்தில் கைது செய்யப்பட்டவர் இந்த உண்ணாமலை அவர்கள். அம்மா வணக்கம்மா. நீங்க முதல்ல இந்த திட்டத்துக்கு நீங்க தான் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. நீங்க தான் தமிழ்நாட்டிலே முதல்ல கைது செய்யப்பட்டீங்க. இப்போ இந்த திட்டத்தை ரத்து பண்ணி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்கம்மா நீங்க? நாங்க எப்படிங்க சார் பாக்குறோம்? எனக்கு நான் 3 மகன் சார், எனக்கு 8 பேர் பிள்ளைங்க சார். நாளைக்கு இந்த சொத்தை பிடிங்கிட்டாங்கன்னா நான் எப்படி அதெல்லாம் செஞ்சு நல்லதுக்கு எடுத்து செய்யறதுங்க? நான் எனக்கு இருக்கிறது 5 ஏக்கரா, 3 பசங்க, எனக்கு 8 பேர் பிள்ளைங்க இருக்குது. நாங்கள் இந்த சொத்தை பிடிங்கிட்டு விட்டா நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போக முடியுங்க சார்? எனக்கு அதோட உதாரணம் என்னன்னு கேட்குறேங்க சார். இப்போ நீதிமன்றம் வந்து திட்டத்தை ரத்து பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? உங்களுக்கு? எங்களுக்கு மகிழ்ச்சின்னு தான் நாங்கள் இன்னைக்கு கூட்டத்தில் இப்படி நிற்கிறோங்க, அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறோங்க சார். நாங்கள் வந்து எதுவும் கேட்கல, எங்களோட சொத்து தான் வேணும்னு கேட்குறோம். நாங்களும் வேறங்களாம் இன்னும் கடன் கட்சி கொடுங்க, நாங்கள் பேர பிள்ளை கல்யாணம் பண்ணுறோம், நல்லது கிடச்சிருன்னு. நான் வந்து ஒரு தலையில் முடிச்சு 3 மக்களை வச்சு காப்பாற்றி இன்றைக்கி 8 பேர பிள்ளைங்க நான் என்ன பதில் கொடுத்து யார் கடன் கொடுப்பாங்கன்னு தான் நான் அன்னைக்கே எழுதணும், இன்றைக்கே தான் சொல்கிறேன். அன்றைக்கே நான் அழுததை பார்த்துட்டு நீங்கள் கூட்டி போய் கல்யாணம் பண்ணுறதில் வச்சு என்னோடய சொத்தை அளந்துக்கிட்டு கொண்டு போயிட்டு திருப்பி என்னை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு போகிறீங்க. நான் எப்படி அதை சீக்கிரத்துன்னு போய் நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம். நீதிமன்றம் இப்படி சொல்லுதுன்னு தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு 10 மாத காலமாக நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சோறு சாப்பிடுவேன். குறிப்பா நீங்க சொல்லுங்க, பல்வேறு கட்டங்களா போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறீங்களா? நீங்க மிகப்பெரிய வெற்றிங்க. எங்களுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை, இது கூட்டு வெற்றி. எல்லாத்துக்குமே கிடைச்ச கூட்டு வெற்றின்னு தான் நாங்கள் சொல்ல போறோம். எப்படின்னா, ஊடகங்கள் எங்களுக்கு முதல்ல இருக்கிறாங்க. முதல்ல நன்றி சொல்லிக்கிறது நீதிபதிகளுக்கு சொல்றோம், 2வது ஊடகங்களுக்கு சொல்றோம். எங்களுக்கு இந்த வழக்குகள்லாம் போட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். அதேபடியே இந்த பூவுலகில் நண்பர்கள் சுந்தரராஜன் எங்களுக்காக வழக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல்ஏ இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் சீமான், டிடிவி தினகரன், மே 17 திருமுருகன் காந்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் DK வாசன், தேமுதிக விஜயகாந்த், வக்கீல்கள் நாகசைலா, பாலு, கிருஷ்ணமூர்த்தி, ரத்னம் மற்றும் விவசாயிகள் 38 பேர் நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கோம். உழவர் பேரியக்கம், மிகப்பெரிய வலுவான பேரியக்கம் எங்கள் விவசாயிகள் பாருங்க, அத்தனை பேரும் நாங்கள் ஆனந்தமாக இருக்கோம். மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு. அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள், நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரம் மீண்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கட்டாயமாங்க. எங்காவது நாங்கள்லாம் வந்து அகதிகளாகப்படுவோம் அப்படின்னு நினைச்சோம். நாங்கள் ஏற்கனவே வந்து ஸ்டீல் பிளான்ட்ல நில விட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்க இருந்தும் எங்களை வந்து அகதிகளாக துரத்த போறீங்க மீடியா வாயில சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த இடம், இந்த வெற்றி அப்படிங்கும்போது எங்களுக்கு திரும்பவும் வந்து விவசாயத்தை காப்பாற்றிருக்கார் இந்த நீதிபதிகள் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மனசார வந்து தோணுது. இதுக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். விவசாயிகள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்ததே மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறோம். நாங்கள் ஒட்டுக்கோப்பாக இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுனால தான் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கே நாங்கள் சென்றிருக்கிறோம். எங்களுக்கு வந்து எல்லா மரம், மட்டைகள், நீர் ஆதாரங்கள், வனங்கள் அத்தனையும் பாதுகாத்து கொடுத்துருக்காங்க. எங்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி நீதிமன்றம் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சார், குறிப்பா நீங்க சொல்லுங்க, நீங்க அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சம்பந்தப்பட்ட இடத்திலே வந்து தற்கொலைக்கு முயன்றீங்க, குடும்பத்தோடு தற்கொலைக்கு முயன்றீங்க. இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு, எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நாங்கள் இந்த 10 மாசமா அவதிப்பட்டோங்க. பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் கூட்டிட்டு அவதிப்பட்டோம். இப்போ இருக்கிற ஒரு நிலையில இந்த போலீஸ் அதிகாரிகள் இருந்து கலெக்டர் அதிகாரிகள் இருந்து மேலதிகாரிங்க வரைக்கும் அவங்க பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் 1000 காலத்துக்கு 100 ஆயுசு நல்லா வாழணுங்க. அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ நாங்கள் வாழ்கிறதே வந்து இந்த 10 மாதமா நினைக்காத நேரம் இல்லை, கும்பிடாத நேரம் இல்லை. ரியாஸ் சேலத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த தீர்ப்பு அந்த மக்கள் எப்படி உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்த பல்வேறு விவரங்களை பதிவு செய்தார். பாட்டாளி மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அந்த விவசாயிகள் நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் காட்சிப்படுத்தியிருந்தார். நம்மோடு அரங்கத்தில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. திரு சத்தியன் அதிமுகவை பிரதிநிதிப்படுத்துகிறார். அதே போல அரசியல் விமர்சகர் கலை நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாக்கியம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேலும் மதுரையிலிருந்து திரு சுந்தரராஜன், பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உங்கள் 4 வரையும் வரவேற்கிறேன். திரு சத்தியன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த தீர்ப்பை எப்படி எதிர்கொள்றீங்க? ரொம்ப முக்கியமான கட்டத்தில் பெருமைமிகு அடையாளமாக, எடப்பாடி அரசினுடைய பெருமைமிகு அடையாளமாக முன்னிறுத்தப்படக்கூடிய 8 வழிச்சாலை திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? 8 வழி சாலைக்கான அறிவிப்பாணையை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதுக்கான அறிவிப்பாணை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராசஸ் இருக்குது. நில கையகப்படுத்துதல் எப்படி அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குது. 3A, 3B, 3C, 3D அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸில் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அறிவிப்பாணையை வந்து வெளியிட்டதுக்கப்புறம் 21 நாட்களுக்குள்ளார வந்து அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம்.
அதை வந்து அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் உண்டு. 3Dயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நில கையகப்படுத்துதலோட உரிமையை வந்து அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டிஸ் கேன் எக்ஸசைஸுங்கிற பல கட்டங்கள் இருக்குது. ஸோ இதைத்தான் மெதுவாக என்ன சொன்னாங்க அப்படின்னா 95% கையகப்பு முடிந்த பின்னரும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிரீவியன்ஸ் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு, கிராம சபை கூட்டங்கள் மாதிரி அந்த இடத்துல வந்து நடத்தணும் அப்படின்னு 1 முறை 2 முறை 3 முறையெல்லாம் கூட நடத்தின இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த 5% மக்களுக்கு உரிய மதிப்பை அளித்து அதர் உணர்வுகளை புரிந்து கொண்டதுனால தான் அரசு வந்து அந்த மேற்கொண்டு அவர்களுடைய அப்பீல் என்னவோ அது வந்து கோர்ட் மூலமாக போய் இன்று தீர்ப்பாக வந்திருக்கிறது. ஸோ அரசு என்ன எதிர்பார்த்தது அப்படிங்கிறத விட மக்களுடன் இந்த அரசு கடைசி வரைக்கும் துணை நின்றது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டையும் வந்து பதிவு வைக்கிறது வந்து நம்ம வந்து தவறக்கூடாது. ஸோ எடப்பாடி அரசாலையும் சேர்த்து தான் இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்குங்கிற நம்ம ஒரு வழிவகைகள் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1956 ஆக்டில் ஃபேர் லேண்ட் காம்பன்சேஷன் ஒன்று போட்டதுக்கப்புறம் 2015 திருப்பி அந்த திட்டம் மறுவரை செய்யப்பட்டு ஒரு அறிவிப்பாணை முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ஜெக்ஷனை டிசலோவ் கூட பண்ணலாம். வேணும்னா அந்த அத்தாரிட்டிஸ் வந்து மீண்டும் அந்த நிலத்தை கையகப்படுத்தலாம்ங்கிற வரைக்கும் சட்டம் இருந்த பொழுதும் கூட எந்த விதமான ஒரு கடினத்தன்மையும் எதையுமே இந்த அரசு வந்து கையாள. முதல்ல திட்டம் மறுவரை செய்யப்பட்டது, காடுகள் வழியாக செல்கிறது, வனங்குகளுக்கு பிரச்சனை அப்படின் போது 9 கிலோமீட்டர் ரீடைரக்ட் பண்ணி திட்டம் மறுவரை செய்யப்பட்டது. முதலமைச்சர் அப்பவே சொன்னார் 95% வந்து நில கையகப்புக்கான பணிகள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் முடிந்து மார்க்கிங் எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் கூட இன்றும் ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட கிராம மக்கள் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதால் அவர்கள் உணவுக்கு மதிப்பளித்து நம்ம கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுவோம் நாம அப்படின்னு முதலமைச்சர் தெளிவாக அப்பவே சொன்னார். அதனால் இந்த அரசு என்பது கடைசி மக்கள் 1 ஏக்கரா நிலம் வச்சிருக்கிற விவசாயிகள், 1/2 ஏக்கரா நிலம் வச்சிருக்கிற விவசாயியாக இருந்தால் கூட அவர்களுடைய உணவுக்கு மதிப்பளித்து அது என்ன அவர்களுக்கு ஒரு சட்டம் வழியாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமோ அதற்கான உரிய வகைகள் அவங்க எடுக்கட்டும் அப்படிங்கிறனால தான் அரசு துணை நின்றதுங்கிறது வந்து நம்ம மறுக்க முடியாது. அரசினுடைய துணையோடு இப்போ விவசாயிகள் இந்த இதில் வெற்றி பெற்றதாக நினைக்கிறாங்க. இந்த இடத்துல மேல்முறையீடு செல்வாங்களா அதிமுக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ மேல்முறையீடு சென்று அந்த அறிவிப்பாணையை மீண்டும் அந்த ரத்து செய்யப்பட்ட தீர்ப்புக்கு இடைக்கால தடை வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும். அதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ ஜட்மெண்ட் காப்பி வரல. இவங்க வந்து என்ன மேல்முறையில் எந்த ஃப்ளாவை காமிச்சு வந்து ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி வரல. இப்போ இவர்கள் வந்து கொடுத்த முகாந்திரம் என்ன? இவர் சொன்னாங்க ஒரு நிறுவனம் ஆய்வே செய்யாமல் கூகுள் மேப்ஸை பார்த்து ஆய்வு செய்தது அப்படின்னா இவர்கள் இன்னும் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இது வந்து சரியாக கையாளப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா பரத்மாலா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்கா 2022 83,000 கிலோமீட்டர் சாலைகளை அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஸோ இது வந்து தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இதுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அது எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இவர்கள் அதை சொல்லியிருக்காங்க, எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அந்த அரசாணையை தடை வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஜட்மெண்ட் காப்பி வந்ததுக்கப்புறம் தெரியும். வந்ததுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளரும் அது என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது. ஆனால் அரசாணை ரத்து செய்யப்பட்டதற்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு. அது விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை எல்லாமே ஒரு விவசாயிகள் அதுதான் கருத்து கேட்பும் கூட்டம் வந்து ஒரு தடவை நடத்தல, 3, 4, 5 முறை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தோழமை கட்சியில் இருக்கும் ராமதாஸ் அவர் கூட என்ன சொன்னாரு, கிராம வாரியாக நடக்கும் கூட்டத்தை வந்து ஒரு தடவையோட நிறுத்தாதீங்க, 2, 3 தடவை பண்ணுங்க. எத்தனை தடவை பண்ணாலும் அவங்களோட கிரீவியன்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு அவர் ஒரு விண்ணப்பம் தெரிவித்திருந்தார் அப்போ அந்த காலகட்டத்தில். அதனால் ஒரு முறையில் 4, 5 முறையெல்லாம் கூட வந்து நம்ம வந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். இதுக்கு கருத்து கணிப்பு கூட்டங்கள் நடத்தி அவங்களோட எதிர்ப்பு தெரிய வச்சா அந்த புத்தகத்தில் நம்ம அதை பதிய வச்சுருக்கோம். நம்ம என்ன லால என்ன சொல்லுதோ 3B 3A என்ன சொல்லுதோ அதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவர்கள் மட்டுமல்ல, விவசாய சங்கத்தினர் கொடுத்த எதிர்ப்பு, அவர்கள் எந்த மாதிரி எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள், அவர்களுடைய எல்லாமே லேண்டு பிரச்சனைனா காம்பன்சேஷன் இது வரைக்கும் 99 விஷயம் பிரச்சனையாக இருந்திருக்கிறது. இந்த காம்பன்சேஷனை 4 மடங்கு உயர்த்தி இந்த அரசு அறிவித்திருக்கிறது. இவ்வளோ விஷயங்கள் அரசுக்கு சாதகமாக இருந்தாலும் இந்த திட்டம் வந்து மக்களிடம் நல்லபடியாக போய் சேர வேண்டும், அவர்களுக்கு இது ஒரு புரிதல் வேண்டும். அந்த புரிதல் ஏற்பட்டால் தான் இந்த திட்டம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதுக்காக தான் சரி அவர்களுக்கு உரிய கால அவகாசம், அவர்களுக்கு சட்டத்தின் மூலம் அணுகுமுறை ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அணுகி அதற்கான தீர்வு அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. நிச்சயமா திரு பாக்கியம் உங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிக்கும் சேர்த்து விவசாயிகள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி எதிர்கொள்கிறீங்க? இது என்ன மாதிரியான வெற்றியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பதிவு செய்ய வருது? அதாவது இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த அளவில் இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கணும். அதே மாதிரி இது சம்பந்தமாக வழக்கு தொடுக்கப்பட்டவர்களையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் அவங்கள பாராட்ட வேண்டிய தேவையும் இருக்குது. இந்த தீர்ப்பு வந்து இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்து எதையெல்லாம் செய்யவில்லையோ, இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி அரசு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சுன்னு சொன்னார். இந்த தீர்ப்பு வந்து இந்த அரசு வந்து மக்களுடைய உணர்வை கணக்கில் எடுக்கவில்லை. மக்களுடைய உணர்வு வந்து கணக்கில் எடுக்காதனுடைய விளைவாகத்தான் போராட்டங்களையோ அல்லது பெண்களுடைய அவலங்களையோ கண்ணீர்களையோ ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முதலில் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு
அப்பொழுதே அந்த திட்டத்தை நாங்கள் தள்ளி வைத்து இன்னும் மக்களை அதிகமாக சந்தித்து விட்டு அதுக்கப்புறம் வரணும்னு சொல்லியிருக்கணும். எதையுமே சொல்லாத பட்சத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போனாலும் சரி, ஒரு 4 விவசாயி ஒன்றா சேர்ந்தாலும் சரி, ஒரு வீட்டில் போய் வீட்டுக்கு முன்னாடி கல் நடும் பொழுது ஏன் நடுறீங்கன்னு கேட்டாலும் கைது செய்தது தான் இந்த அரசு. இந்த அளவுக்கு தீவிரமாக நடவடிக்கை எடுத்தனுடைய விளைவாகத்தான் கடைசியில் இப்போ கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. இது அரசு செய்திருக்க வேண்டும், இது மக்களுக்கு சார்பாக இருக்கணும், செய்திருக்கணும். இப்போ செய்யலை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இப்படி செய்யாத ஒரு அரசு நீங்கள் அது வந்து இந்த தீர்ப்பு என்பது இந்த அரசுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், திட்டத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து கையகப்படுத்துவதெல்லாம் நாங்கள் இப்போ முறைப்பிரகாரம் பண்ணலை என்பது தான் தீர்ப்பினுடைய முக்கியமான விஷயமே. கையகப்படுத்த முடிய செல்லாதுன்னா அது சிஸ்டமேட்டிக்காக பண்ணலைன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அடுத்து என்னுடைய வேண்டுகோள் முதல்ல என்னென்னா, இது மக்களுக்கான அரசாக இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் அந்த அழுதாங்களே அந்த விவசாயிகளுடைய அரசாக இருந்தால் இது அப்பீலுக்கு போகக்கூடாது. முதல்ல எங்களுடைய விருப்பம் அது. எங்களுடைய விருப்பம் என்னன்னா, விவசாயினுடைய தேவை என்னன்னு சொன்னால் இது அப்பீலுக்கு போகக்கூடாது. மீண்டும் மீண்டும் அந்த அப்பீலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணான்னு சொன்னால் அது வந்து இந்த அரசு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிற அரசாகத்தான் இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடி அரசோ அல்லது மாநில அரசு வந்து செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் இவ்வளவு வேகமாக தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்துக்கு அனுமதி கிடைத்து அமுலான விஷயமே கிடையாதுங்க. எந்த விதமான ரிப்போர்ட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகாமல் மற்றவங்களுக்கு கொண்டு போகாமல் இவ்வளோ வேகமாக எத்தனையோ திட்டம் நான் சொல்ல முடியும் கிடையாது. அடுத்து இதுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இது பசுமை வழிச்சாலை என்று சொல்வதே தப்பு. இது பசுமைகளை அழித்து ஒரு சாலை போடுவது என்பது இது அதனுடைய விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆயிரம் ஏக்கர் போகுது, எவ்வளோ நிலம் போகுது, எவ்வளோ குளம் போகுதுன்னு இருக்குது. இது எப்படி பசுமை வழிச்சாலை ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, இது யார் பயன்படுத்துகிறார்கள் என்பது முக்கியமான கேள்வி. ஏழைகளுக்கு இது பயன்படுமா? 2 வீலர் போக முடியாது, ஆட்டோ போக முடியாது, அரசு பஸ் போக முடியாது, அது அதனுடைய ஸ்கீமு. இதெல்லாம் நீங்கள் இது வந்து ஏதோ தொழில் ஏழைகளுக்கு பயன்படும், தொழில் வளரும். நீங்கள் ORR ரோடு இருக்குது ஹைதராபாத்தில், எந்த வண்டி போக முடியும் அதில்? நான் எது கேட்குறேன்னு சொன்னால், 11 அடி உயரத்துக்கு செவுறு எழுப்பப்படுவதற்கு திட்டம். இந்த சாலையில் 11 அடி உயரம். இந்த சாலையில் யார் போக முடியும்? 8 டோலு 2000 ரூபாய்க்கு மேலே. இந்த சாலை யாருக்காக போடப்படுகிறது? ஆகவே ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இது தொழில் வளர்ச்சினா எந்த தொழில் வளரும்? எந்த தொழில் வளர்ந்துருக்கிறது? ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த பெரிய சாலைகள் போட்டு, நீங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கிடுவோம், இல்லை வட சென்னை எடுத்துக்குவோம், நிச்சயமா பல கேள்வி இருக்குது. எனக்கு என்ன கேள்வின்னு சொன்னால், எதுக்கு இந்த மாநில அரசு அவசரமாக இந்த சாதாரண ஏழைகள், கண்ணீர் விட்ட ஏழைகளுடைய நலத்தை, அவங்களுடைய வாழ்நாள் எதிர்காலமும் கடந்த காலமும் உள்ளடக்கக்கூடிய நலத்தை அத்துமீறி, ஒரு கிராமத்துக்கு 3 போலீஸு, நீங்கள் வந்து இந்த ஊர் சபை அந்த சபையெல்லாம் வேறு விஷயம், கியூ பிரான்ச்சிலிருந்து ஒரு கிராமத்துக்கு 3 போலீஸ் போய் எல்லாத்தையும் நீங்கள் மிரட்டி, ஒரு போராட்டத்துக்கு ஒரு தலைவர் வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, நடக்கக்கூடாது, வெளியால் வரக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி வளைச்சி ஒரு நிர்பந்தம் கொடுத்து இவர்கள் எதிர்க்கவில்லைன்னு சொல்லுவது. எதிர்க்கவில்லை என்பது நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு இது எதிர்க்கவில்லைன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது அமைதியில் 2 அமைதி இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைதி என்பது ஒன்று, சுடுகாட்டு அமைதி ஒன்று இருக்குது. ஆகவே அரசு சொல்வது முழுக்க ஒரு தவறான விஷயம். நிச்சயமா பூ உலகின் நண்பர்களைச் சேர்ந்த திரு சுந்தர்ராஜன், உங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க விவசாயிகள். நம்ம காட்சிகள்லேயே பார்த்துருந்தோம். எப்படி இப்போ உணர்றீங்க இந்த திட்ட அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்டதை? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே இது தவறான திட்டம், இது ஒரு தேவையற்ற திட்டம் என்று பூ உலகின் நண்பர் சார்பில் தெளிவாக எடுத்து வைத்தோம். முதலாக வழக்காடு மன்றம் சென்றது பூ உலகின் நண்பர் அமைப்பு தான். பிறகு பல அரசியல் கட்சிகள், விவசாய இயக்கங்கள் வந்து அந்த வழக்கில் இணைந்து கொண்டன. ஆனால் இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு போராடிய எல்லா மக்களுக்கும், ஏதோ தனிப்பட்ட ஒரு கட்சிக்கோ தனிப்பட்ட ஒரு அமைப்பிற்கோ அல்லது தனிநபர்களுக்கோ இல்லாமல் போராடிய அனைத்து மக்களுக்குமான வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நீங்கள் அந்த உண்ணாமலை அம்மா அவர்களை பேட்டி எடுத்ததில் அந்த ஒரு புகைப்படம் போதும் இன்றைக்கு ஆளும் அரசின் ஒரு அராஜக போக்கை காண்பிப்பதற்கு அந்த ஒரு புகைப்படம் போதும். விவசாயிகள் 5 ஏக்கர் 3 ஏக்கர் 2 ஏக்கர் வைக்கின்ற விவசாயிகள் தங்களின் கருத்துக்களை கேட்காமல் அரசு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான நோட்டீஸ் வழங்கியது சட்டப்படி குற்றம் என்று இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. நிச்சயமாக இது போராடிய மக்களுக்கும் போராட்டத்துறையினர் அனைவருக்கும் கிடைத்த ஒரு வெற்றி. இந்த அரசு ஆளும் அரசிற்கும் மத்தியில் ஆளும் அரசிற்கும் கிஞ்சித்தேதும் மக்கள் மீது அக்கறையும் கரிசனம் இருந்தால் நிச்சயமாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் பிரதான கட்சிகளாக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் அதிமுகவை தவிர திமுக, அமமுக, மதிமுக, நாம் தமிழர், பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, SDPI
போன்ற எல்லா கட்சிகளும் இந்த திட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்துவிட்டன, அதிமுகவை தவிர. இவ்வளவு எத்தனாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த திட்டத்தை எடுத்து கையகப்படுத்த தேவை எங்கே இருக்குது? இந்த முதலாக நாங்கள் தொடர்ச்சியாக திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் கேட்டு வருகிறோம். நிச்சயமாக இந்த தீர்ப்பு போராட மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. தொடர்ச்சியாக போராடும் மக்களோடு நாங்கள் துணை நிற்போம். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கோ தனிப்பட்ட கட்சிக்கோ கிடைத்த வெற்றி கிடையாது. அதை நான் தெளிவாக சொல்கிறேன். போராடும் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. மக்கள் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக நின்று போராடியதன் விளைவுதான் இன்றைக்கி இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக மக்களும் அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட மக்கள் தங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. திரு கலை, இந்த விஷயம் அரசியல் அரங்கத்தில் எப்படி எதிரொலிக்க போகுது? ஏன்னா அதிமுக, பாமக, தேமுதிகலாம் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள், அந்த கட்சிகளினுடைய சார்பிலேயே இதற்கு ஒரு பெருமைமிகு அடையாளம் கொடுக்கக்கூடிய துணியும் தெரியுது, இதை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய துணியும் தெரியுது. இது தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை தொகுதிகள் எல்லாம் எப்படி பிரதிபலிக்கும்னு பார்க்கலாம். இல்லை, இது மீடியா ஹைலைட் பண்ணுற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டுமே இல்லை. இதுக்குள்ளே மீடியா ரீச் ஆகாத அரசு சென்றடைந்திருக்கக்கூடிய ஏராளமான பகுதிகள் மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பே என்னை பொறுத்தவரையில் அவசியமற்றது. இப்போ ஏன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதே நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாக்குமூலம் சமர்ப்பித்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க, இந்த திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி தரும் வரை இந்த திட்டம் நடைமுறைக்கு வராது. அந்த அனுமதி சோசியல் இம்பேக்ட், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அனுமதி சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடமிருந்து கிடைத்த பிறகு தான் இந்த திட்டம் மூவ் ஆகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலையே. அதை எடுத்துக்கிட்டு அந்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் என்ன முடிவு எடுக்கிறது என்பதை பார்த்து கொண்டு நாம் ஒரு இறுதியான முடிவுக்கு வரலாம் என்று நீதிமன்றம் சொல்லி. இப்போ டிஸ்போசேஷன் ஆஃப் லேண்டே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவங்கள வெளியேற்ற முடியாது. வெறும் பேப்பராக தான் இருக்குது. அந்த நிலத்தை கையகப்படுத்துகிறோம், இவ்வளவு மக்களிடமிருந்து இவ்வளவு நிலத்தை கையகப்படுத்துகிறோம் என்ற ஒரு பேப்பர் மட்டும், டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்குது. யாரையுமே நிலத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் இன்னும் செய்யப்படவில்லை. அது செய்வதற்கான தடைகளை நீதிமன்றமும் விதித்திருக்கிறது. NHAயும் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் விதித்திருக்கிறது, அவங்கள டிஸ்லோகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலை, நின்று இருக்குது. இன்னொன்று ரீஅலைன்மெண்ட் பண்ணுறாங்க. ஏராளமான மக்கள் எதிர்ப்புகளை, அந்த என்விரான்மெண்டலிஸ்ட்டு கொடுத்த எதிர்ப்புகளை வைத்து முதல் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் அவசர கதியில் சில விஷயங்களை முடிவு செய்தாலும் அதிலிருந்து ஏராளமான மாற்றங்கள் வந்திருக்குது. ரீஅலைன்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இருக்கிற 3 ஸ்பர் ரோட்ஸ், உதாரணம் சொல்கிறேன், 3 ஸ்பர் ரோட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவில் வரக்கூடிய அந்த பாதையினுடைய அளவை 9 கிலோமீட்டராக சுருக்கி இருக்கிறார்கள். கையகப்படுத்தக்கூடிய நிலங்களினுடைய அளவை 1800 ஹெக்டேராக பெரிய அடிமட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. நிச்சயமா திருக்கலை, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தருமபுரி, சேலம் மாதிரியான பகுதிகளில் மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு காரணமான ஒரு தீர்ப்பு இருக்குல்ல. ஒரு பகுதி மக்கள் கொண்டாடுறாங்க, எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க, நான் ஏற்றுக்கிறல. ஏன்னா இந்த திட்டத்தை வரவேற்கக்கூடிய மக்களும் அந்த இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே தொடர்ந்து முரண்பாடு இருந்து கொண்டே இருக்குது. நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் பூரா இருக்குது. உதாரணமாக அந்த நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க, வளர்ச்சி என்ற பெயரில் நிலங்களை அழித்து காடுகளை நொறுக்கி எல்லாம் செஞ்சால் சாப்பாட்டுக்கு எங்கே போவீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. இது உலகம் பூரா இன்னைக்கு டிபேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் குளோபல் வார்மிங். இதை விட டேஞ்சரான விஷயம் குளோபல் வார்மிங். நம்ம மிகப்பெரிய ஆபத்தை சென்னை போன்ற கடற்கரை நகரங்கள் மிகப்பெரிய ஆபத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வளர்ச்சியின் பேரால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. கார்பன் வெளியேற்றத்தின் இருக்கிற நிலைமையில இந்த அறிவிப்பாணை தடை செய்யப்பட்டிருக்கிற நேரத்துல திருக்கலை, இந்த அறிவிப்பாணை தடை செய்யப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியில என்ன மாதிரியான மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது என்பது என்னுடைய நிச்சயமா. திரு ஐயநாதன், இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை வழக்கு தொடுத்தவர்களும் எதிர்தரப்பில் இருக்கிறவங்களும் இந்த வழக்கை சரி அல்லது இந்த திட்டம் சரின்னு வழக்காடினவங்களும் ஒரே தளத்தில் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. தேர்தலில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்? இந்த அரசியல் அரங்கத்தில் எப்படியான தாக்கத்தை ஒரு வேலை ஏற்படுத்தலாம்? இதுக்கு நிச்சயமாக தேர்தலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், இருவேறுபட்ட கருத்தில். ஆனால் இங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கக்கூடிய நீதி என்பது முக்கியம். அதையும் தாண்டி இந்த தீர்ப்பு
மேல்முறையீடு செய்யப்படும் பொழுது எந்த அளவிற்கு அந்த சட்டத்தின் முன்னால் நிற்கும் என்பதையும் நாம் ஆழ்ந்து சென்று பார்க்க வேண்டும். 2013 சட்டத்தினுடைய நோக்கம் அது என்னவென்றால், அவர்கள் சொன்னது இந்த சட்டத்தின்படி அந்த மக்களினுடைய கருத்தறிந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து அதற்கான இழப்பீடை முடிவு செய்து அதன் பிறகே இதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சோசியல் இம்பேக்ட், என்விரான்மெண்டல் இம்பேக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆகிய 3 விடயங்கள் இதில் உள்ளே வருகின்றன. ஆனால் எதையுமே செய்யாமல் இங்கிருந்து ஒரு கடிதம் போகின்றது முதலமைச்சரிடமிருந்து 10,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் என்று சொல்லிவிட்டு தடாலடியாக அரக்கத்தனமாக இந்த ப்ராஜெக்ட் செய்யப்படுகிறது. அப்பொழுது ரோடு போடுவதற்கு நிலத்தை தர முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு விவசாயி கேள்வி எழுப்புகிறார். அதற்கு அந்த வருவாய் அலுவலர் அளித்த பதில், இது வீடியோவாக இருக்கிறது, நான் சொல்கின்றேன். ரோடு போடுவதற்கு நிலத்தை தர முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. திட்டங்களுக்காக நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ள முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. பட்டா நிலமானாலும் அதனை கையகப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது. அதற்கு உங்கள் ஒப்புதல் தேவையில்லை. அதான் உண்மையும் கூட. நான் கேட்பது என்னவென்றால், 2013 சட்டத்தினுடைய நோக்கம் 2013 ஆக்ட், அதுதான் இது. காங்கிரஸ் ஆட்சியில் அது போடப்பட்டது. சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, வளர்ச்சிக்காகவோ பொது நன்மைக்காகவோ, ஃபார் பப்ளிக் சேக் பர்பஸ், பாதுகாப்பிற்காகவோ, நீங்கள் எதற்காகவாக இருந்தாலும் சரி, இந்த 3 தான் முதன்மையான நோக்கங்கள் இதுக்கு. எது? முதல்ல அவர்களுடைய வாழ்வாதாரம், விவசாய நிலம், ஃபாரஸ்ட், வனநிலம், இவை வன விலங்குகளுடைய வாழ்க்கை, இவை அனைத்தையும் சேர்த்தது. இரண்டாவது உள்ளாட்சி அமைப்பு. இங்கே உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தலை அப்படின்றதெல்லாம் இதுக்காகத்தான். அப்போ அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய சம்மதம் இல்லாமல் சம்மதத்தை பெற்று இழப்பீடை அந்த மக்களை கொண்டு நிர்ணயித்து இந்த கையகப்படுத்தணும்னு சொல்லிக்கூடிய ஒரு ஹியூமன் ஆங்கிள் தான் இந்த ஆக்டினுடைய பிரியாம்பிள்லையும் பர்பஸ்லையும் அப்ஜெக்டிவ்லையும் இருக்குது. ஆனால் உள்ளே போனீங்கன்னா அதுல என்ன இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க பாத்தீங்கன்னா இல்ல சுருக்கமா தான் நான் சொல்லிடுறேன். அது ஒரு முக்கியமான, ஆனால் அதன் உட்பிரிவுகள் 9, 21, 40, 105 ஆகியன பாதுகாப்பு உள்ளிட்ட சிறப்பான தேவைகளுக்கு இந்த, அதாவது மக்களிடம் கருத்து கேட்டல், சுற்றுச்சூழல், சமூக தாக்கம் பற்றிய ஆய்வுகள் போன்ற வழிமுறைகள் தேவையில்லை என்று உள்ளது. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னம்னா, ஒன்னுத்தினுடைய உட்பிரிவு அந்த சட்டத்தினுடைய முதன்மையான அப்ஜெக்டிவையே செல்ஃப் டிஃபீட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னம்னா, இந்த இடத்தில் நீதிமன்றம் எந்த நிலையிலிருந்து சொல்ல வேண்டும் என்பதற்கான தீர்ப்பின் முதல் படிதான் இந்த தீர்ப்பு. அவ்வளவுதான். அதாவது இது என்ன அப்படின்னம்னா, சட்டத்தின் பார்வை என்பது பொது நலன் என்று சொல்லும் பொழுது அது அரசு நிர்ணயிக்கக்கூடிய பொது நலன் என்பதை விட அந்த மக்களினுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல், வனநலம். உலகின் நண்பர்களை சேர்ந்த திரு சுந்தர்ராஜ், வளர்ச்சி திட்டங்கள் சார்ந்து முடிவெடுக்கும் பொழுது எந்த விதத்திலும் யாருக்கும் எல்லளவும் பாதிப்பில்லாத வகையில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அதை தாண்டி சுற்றுப்புறத்தையும் பாதுகாத்து இந்த மாதிரியான மக்கள் உரிமைகளையும் பாதுகாத்து செய்யறது சாத்தியக்கூறு குறைவான நிலையை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பின் வாயில அதை எப்படி உள்வாங்குறீங்க? சுருக்கமாக பதிவு செய்யலாம். இல்லை, அதாவது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக வளர்ச்சினா என்ன, வளர்ச்சி தான் முக்கியம் நினைச்ச ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றமும் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட சீர்கேடுகள், குறிப்பாக தானே புயல், ஒக்கி புயல், வர்தா புயல் என்று தமிழகத்தை கடந்த 4 ஆண்டுகளாக 4 ஒரு அதிதீவிர புயல்கள் தாக்கிய பிறகு சென்னை வெள்ளம், கேரளா வெள்ளம் என்று தீவிர காலநிலை நிகழ்வுகள், சிவியர் இன்டென்ஸ் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இதை போன்ற நிகழ்வுகள் வர ஆரம்பித்த பிறகு இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலப்பரப்பாக நாமே மாற்றிக்கொண்டிருக்கோம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் வளர்ச்சி என்ற கோட்பாடு, சித்தாந்தம் எல்லாமே மீளுருவாக்கம், அதாவது ரீவிசிட் பண்ணணும். எது வளர்ச்சி? சுற்றுச்சூழலை கெடுத்து வளர்ச்சினா அந்த வளர்ச்சியே கிடையாது. சுற்றுச்சூழல் தான் பிரதானம். ஏன்னா சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால் தான் நீங்கள் மக்கள் வாழ முடியும், மனிதர்கள் வாழ முடியும், உயிர்கள் வாழ முடியும். நீங்கள் உயிர்கள் வாழ்ந்தால் தான், மனிதர்கள் வாழ்ந்தால் தான் நீங்கள் 8 வழிச்சாலையில் 4 வழிச்சாலையில் இதனால பயன்படும். ஒரு மனித குலமே வாழ முடியாத ஒரு நிலப்பரப்பாக மாறிய பிறகு யாருக்காக அந்த பூமிக்கெல்லாம் கேள்வி வரும். ஆக நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுற்றுச்சூழலா வளர்ச்சியாக கேள்விலாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இனிமேலாம் அது கிடையாது. இது சுற்றுச்சூழலா வளர்ச்சியாகிற கேள்வியே கிடையாது. இனிமேலாம் பிழைத்திருக்க போகிறோமா, அழிந்து போக போகிறோமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை தான் நம்ம வந்து வைக்க விரும்புகிறோம்.
நாம் வந்து இதுவரைக்கும் செய்த செயல்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அல்லது திருத்திக் கொள்ளாவிட்டால் மனிதர்கள் இந்த உலகத்தில் பிழைத்திருப்பதே அரிதாகிவிடும் என்று பல்வேறு ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றன. இன்னும் குறைந்த காலகட்டம், ஒரு 12-13 வருஷ காலகட்டம் தான் நமக்கு இருக்குது. நாம் பல விஷயங்களை மாற்றம் செய்ய வேண்டியிருக்குது. அதில் நம்மளோட எல்லா ஆற்றல்களையும் எல்லா முதலையும் நாம் வந்து அதில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை மேலாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த தீர்ப்பு அதை தான் உறுதிப்படுத்துது. நிச்சயமா திரு ஐயநாதன், ஒரு இருவேறு முரண்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது மக்கள் எப்படி எதிர்கொள்வாங்க? அது அரசியல் ரீதியில் எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டதா இருக்கு பதிவு செய்யலாம். இது மக்கள் ஜனநாயகம். எனவே இந்த மக்கள் அதில் இருக்கக்கூடிய 9, 21, 40, 105 நீக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு இதை நடைமுறைப்படுத்திய ஆட்சியாளர்களை தூக்கி எறியுங்கள். திருக்கலை, இந்த நேரத்தில் அதிமுக அல்லது அதிமுக அங்கமிக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு இந்த தீர்ப்பு பின்னடைவை மக்கள் களத்தில் அரசியல் களத்தில் ஏற்படுத்தும்னு பார்க்கலாமா? இல்லை, முரண்பாடுகள் உள்ளது தான் கூட்டணி. முரண்பாடுகள் இல்லாத கட்சிகள்லாம் ஒரே கட்சியாக இருக்கலாம். வேறு வேறு கட்சிகளாக இருப்பதற்கே அவங்க முரண்பட்ட கருத்துக்கள் உள்ளவர்கள் என்பது தான். எல்லா கூட்டணியிலையும் அந்த பிரச்சனை இருக்குது, இதுலேயும் இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையை தான் வச்சு மக்கள் உச்சகட்டமாக எல்லா தொகுதிகள்லையும் தீர்மானிப்பாங்கன்னு நான் நினைக்கல. இப்போ பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏராளமான ஆக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் இது ஒன்றா இருக்கும். இதனுடைய ரோல் அது ப்ளே பண்ணும். நண்பர் சொன்ன மாதிரி அதனுடைய ரோல் அது ப்ளே பண்ணும். அது மினிமலாக தான் இருக்கும். அது மேக்சிமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பை இம்பேக்ட் ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த தீர்ப்பு ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஏன்னா அங்கே ஏற்கனவே அது நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம் தான். அது நடைமுறையில் இருக்கிற திட்டம் இல்லை. அது கல் பதிக்கப்பட்டு விட்டது. அது கல் பதிச்சாலும் நிறுத்தி வச்சாச்சு. கல் தான் இருக்குது அங்கே, நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம். அதனால் அதில் வந்து இது இப்போ இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த என்வரான்மெண்டலுக்கும் வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கு இடையே இருக்க முரண்பாடை நம்ம சுந்தரராஜன் சொல்கிறாரு. அது ஒன்றி இதுதான் சுற்றுச்சூழல் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், வளர்ச்சியை பின்தள்ளணுங்கிறாரு. அப்படி பார்த்தா இன்றைக்கி அணுமின் நிலையங்களை மூடணும், எல்லா அணுமின் நிலையங்களையும் மூடணும். அடுத்து எல்லா அனல் மின் நிலையங்களையும் மூடணும். அது கார்பனை வெளியேற்றுது. ஆக நீங்கள் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு காற்றாலை மின்சாரத்தையும் சூரிய ஒளி மின்சார உற்பத்தியை மட்டும்தான் வச்சுக்கிறணும். அதை மட்டும் வச்சுக்கிட்டா அது தவறு இல்லை, அது சரிதான். ஆனால் அதுக்கு நம்ம என்ன தயாராக இருக்குன்னா பாதி நேரத்தை இருட்டில் கழிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நிச்சயமா அது வேறொரு விவாதம். திரு சத்யன், இந்த தளத்தில் இன்னும் 10 நாட்களே தேர்தல் இருக்கிற நேரத்தில் இப்படியான ஒரு தீர்ப்பை எப்படி எதிர்கொள்ள போகுது உங்கள் களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும்? 2 விஷயத்தை நோட் பண்ணுங்க. நீதிமன்றம் வந்து ரோடு திட்டமே ரத்து பண்ணுங்க, ரோடே போடாதீங்கன்னு தீர்ப்பு சொல்லலை. நீதிமன்றத்தோட சாராம்சம் இது ப்ராசஸ் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று தான் சொல்லுதே ஒழிய இந்த ரோடு திட்டமே வேண்டாம் ட்ராப் பண்ணுங்க நீதிமன்றம் சொல்லலை. 2வது, அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் எதிர்ப்பது என்பது வேறு. இன்னொன்று, இந்த அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும் என்பது வேறு. இது 2ஆம் சாரர் தான் நிறைய இருக்காங்க. என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சாரர் மட்டுமே இப்போதுக்கு சமீபமாக 2 வருட காலமாக இருக்கிறார்கள். என்ன திட்டம் அரசு கொண்டு வந்தாலும் அது மக்கள் எதிர்ப்பு திட்டம். மேல்முறையீடு சொல்வீங்க? இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன், பேசக்கூட விடலைன்னா அப்புறம் எப்படி? அதனால் இப்படி நீங்கள் எல்லா திட்டத்தையும் எதிர்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நாம் வந்து இன்னும் அப்படி பண்டைய காலத்துக்கு போயிட வேண்டியதான். இயற்கையோடு ஒத்து வாழ வேண்டும் என்ற கோட்பாடு அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம்தான். ஆனால் தொழில் வளர்ச்சி 50%, விவசாயம் 50%, சரிவிங்கர் சமானமாக எக்கானமிக் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும்போது தொழில் வளர்ச்சிக்கு ஒரு நிமிஷம், தொழில் வளர்ச்சிக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒன்று இல்லை. கூட்டணி கட்சிகள் ஒரே ஒரு விஷயம் திரும்பவும் சொல்றேன், கூட்டணி கட்சிகளும் ரோடே போடக்கூடாது விட்டுருங்கன்னு. இதுக்கு முந்தைய ஆட்சி கட்டத்தில் 17 ப்ராஜெக்ட் நாங்கள் 4 வழிச்சாலை போட்டோம்னா எல்லாமே புறம்போக்கு நிலத்தில் போட்டீங்க, அங்கேயும் விவசாய நிலத்தை ஆக்கிரமிச்சு தானே போட்டிருக்கீங்க. அப்போ அது நல்ல திட்டம் இப்போ வந்தால் கெட்ட திட்டம்? அப்படி கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, மக்களிடம் பொது நலமாக ஒரு நடக்கக்கூடிய விஷயத்தை அரசியலாக்கி எது வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கில் நிறைய பேர் இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மனநிலை மாற வேண்டும், மக்களை தூண்டுவதை நிறுத்த வேண்டும். அவ்வளவுதான். திருபாக்கியம், உங்களுடைய நிறைவான கருத்து? அதாவது ஏற்கனவே இந்த அரசின் மீதும் மத்திய அரசின் மீதும் ஒரு எதிர்ப்புணர்வு மேலோங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பு குறிப்பாக அந்த 5 மாவட்டங்களில் ஒரு கடுமையான எதிர்ப்பை உருவாக்கும். இதுதான் பிரதானமானது என்பதை தீர்மானிக்க முடியும். ஏற்கனவே இருப்பதோடு இதுவும் வலுவான முறையில் சேர்ந்து கொள்ளும். அரசியல் ரீதியான ஒரு இம்பேக்ட் என்பது ஏற்படுத்தும். யாரும் ரோடு போட வேண்டாம் என்று சொல்லவில்லை, அங்கே வேலையெல்லாம் நிறுத்தி வைக்கப்படவில்லை. அவர் சொன்னாமல் நிறுத்தி வைக்கப்படவில்லை. வேலைகள் என்பது கல் போடப்பட்டு நடந்து கொண்டிருப்பது தான் இப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க தீர்ப்பில். ஆகவே சாலைகள் போட வேண்டும். இருக்கிற 4 சாலை இருக்கிறது. இந்த சாலை எதற்கு இவ்வளவு அழிவை ஏற்படுத்தி எதற்கு என்ற கேள்வி தான் முக்கியமானது.
ஆகவே யாரும் சாலை எதிர்க்கவில்லை, வளர்ச்சி எதிர்க்கவில்லை. அதே நேரத்தில் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான். பொதுவாக இதை மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்களாம் வளர்ச்சிக்கு எதிரானவர் என்று முத்திரை குத்தக்கூடிய போக்கை நான் எதிர்க்கிறேன். மக்கள் பார்வை அப்படித்தான் இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், வளர்ச்சி என்பது ஒரு திட்டம் கொண்டு வந்தா 100% மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதுல ஒரு எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். ஆனா பொது நிலம் என்று வரும் விஷயத்தில் பொது நலம் நாட்டின் வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். தற்காலத்துக்கு போயிடுவோம். வளர்ச்சி எல்லாம் வளர்ச்சி நால்வருக்கும் நன்றி. அதே போல சுந்தரராஜன் அவர்கள் மதுரையிலிருந்து இணைந்திருந்தார், அவருக்கும் நன்றி. அரங்கத்தை நிறைவு செய்வோம். உங்கள் நால்வருக்கும் நன்றி, சுந்தரராஜன் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பிக் நியூஸில் சந்திக்கலாம். வணக்கம்.